இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்லோகத்தை மட்டும் ஒரு தடவை நீங்க படிச்சுட்டு எங்களை படிக்க சொல்லுங்க. சரி, ஓகே. அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அந்த வார்த்தையை கொஞ்சம் பிரிச்சு படிக்கிறதுக்கு புரியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் படிக்க. சரி மாதாஜி, நான் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹரே ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி इति नामिने नामस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्देशतारिणे जय श्री कृष्ण जय कन्या प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवसदि गौरा भक्ता वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम राम हरे 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 कृष्णा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. பாகவத பயணம் நன்கு தொடர குரு மற்றும் கௌரவங்களை பிரார்த்திக்கிறேன். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரசாம் புத்திர ஸ்ரீமதே ஜெயபதாக்க சுவாமி நிதி நாமினி நம ஆச்சாரிய பதாய நிதாய் கிருபா பிரதாய கௌர கதாமதாய் நகர கிராமதாரிணி. ஹரே கிருஷ்ணா. இப்போ பாகவத பிரார்த்தனை. सर्व शास्त्राभि पीयूषा सर्व वेदैक सत्फला सर्व सिद्धांत रत्नात्य सर्व लोकैक तृक्प्रता सर्व भागवत प्राण श्रीमद् भागवत प्रभु कलित्वन्दोदितादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वर्षि अक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तु मे मदेग बंधो मत्संगिन् मद्गुणो मन्मनादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु तथायिन् अदिनो चाकताकरा आना मुंच कदाचिन्मां प्रेम्णा कृत கந்தயோஸ்புரக. யாரும் மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா இல்ல நானே தொடரவா? அப்படியே இந்த முடிச்ச ஸ்லோகங்கள் 3 இது ரிவைஸ் பண்றது கொஞ்சம் நீங்களே பண்ணிடுங்க மத்தது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. பதம் 20 ஸ்லோகம்
சிவபெருமானை தக்ஷன் சபித்தல், காண்டம் 4 அத்தியாயம் 2 பதம் 20. நம்ம எது பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தக்ஷன் சிவபெருமானை சபிக்கிறாரு. கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால தகாத வார்த்தைகளை கொண்டு சபையிலேயே பேசுறாரு. அதனால என்ன பின்விளைவு, நாம என்ன பாடம் கத்துக்க போறோங்கிறதா இங்க பார்க்க போறோம். விஞ்ஞாய சாபம் கிரீஷானு காக்ரநீர் நந்தீஸ்வரோ ரோஷ கஷாய தூஷிதக தக்ஷாய சாபம் விசஜ தாருணம் ஏச்சான்வமோ தம்ஸ்தாத் அவாச்யதாம் பிச்சா. மொழிபெயர்ப்பு நான் இன்னைக்கு படிச்சிடுறேன். தக்ஷன் சிவபெருமானை சபித்ததை கண்டு அவரது முக்கிய துணைவரான நந்தி பகவான் மிகவும் ஆத்திரமுற்றார். கோபத்தினால் அவரது கண்கள் சிவந்தன. தக்ஷனையும் கொடிய வார்த்தைகளினால் அவன் சிவபெருமானை சபித்ததை பார்த்து கொண்டிருந்த அந்தணர்களையும் சபிப்பதற்கு அவர் தயாரானார். சில முதிர்ச்சி இல்லாத வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக கருத்து வேற்றுமை உண்டு. அதனால் அவர்கள் அடிக்கடி சச்சரவிட்டுக் கொள்வார்கள். தக்ஷன் சிவபெருமானை சபித்த போது அவரை விரும்பாத அங்கிருந்த அந்தணர்கள் சிலர் உளம் மகிழ்ந்திருக்க வேண்டும். இது சிவபெருமானை பற்றிய அவர்களது அறியாமையினையே காட்டுகிறது. நந்தி தேவரும் தக்ஷனின் சாபத்தினால் பாதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அங்கிருந்த சிவபெருமானின் சிறந்த உதாரணத்தினை பின்பற்றவில்லை. சிவபெருமான் கூட தக்ஷனை சபித்திருக்கலாம். மாறாக அவர் பொறுமையை கடைபிடித்து அமைதியுடன் இருந்தார். ஆனால் அவரது அடியவரான நந்தி பெருமான் அதுபோல் பொறுமையினை கடைபிடிக்கவில்லை. தனது தலைவனை சமிப்பதை தொண்டனால் பொறுத்து கொள்ள முடியாதுதான். அதற்காக அவர் அங்கிருந்த அந்தணர்களை சபிக்க வேண்டிய தேவையில்லை. வலிமை இல்லாதவர்கள் தங்கள் நிலைமையினை மறந்து ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டது நிலைமையினை மேலும் சிக்கலாக்கியது. பௌதிக களமானது நிலை இல்லாதது. அதனால்தான் நந்தீஸ்வரர், தக்ஷன் மற்றும் அங்கு குழுமியிருந்த அந்தணர்கள் போன்றவர்களை கூட ஆத்திரமானது தோற்றிக்கொண்டது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறத பார்க்கலாம். தக்ஷன் சிவபெருமானை சபிச்சதுல இருந்து தெரியுது, அவர் அவர் மட்டும் சபிக்கல, கூட இருந்தவங்களும் சபிக்கிறாங்க. நந்தீஸ்வரர் நந்தி பகவான் என்ன பண்றாரு, ரொம்ப ஆத்திரமா இருக்காரு. அவரும் கோபத்தினால கண்கள்லாம் சிவந்து போகுது. தக்ஷனையும் கொடிய வார்த்தைகளால சிவபெருமானையும் சபிச்சுப்பட்ட அவர் பாருங்க, அவரு சிவபெருமானை மட்டும் திட்டல, அங்க பாத்துக்கிட்டு இருந்த அந்தணர்களையும் சபிப்பதற்கு அவர் ரெடி ஆகுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இது என்ன அப்படின்னா, பொருளுரையில சில பிரபாதர் எழுதுறாரு அப்படின்னா, இந்த முதிர்ச்சி இல்லாம இருக்கும்போது அந்த வைணவர்கள் சைவர்களுக்கு இடையே ரொம்ப காலமா இது மாதிரி கருத்து வேற்றுமை இருந்துகிட்டேதான் இருந்துச்சு. அவங்க அப்படிதான் பண்ணாங்க. அதனால அவங்க என்ன ஆகுதாங்க, அடிக்கடி சண்டையிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வைணவர்களுக்கும் சண்டை, சைவர்களுக்கும் சண்டை நடக்கதான் செய்யும். தக்ஷன் சிவபெருமானை சபிச்சப்ப அவரை விரும்பாத அங்கிருந்த அந்தணர்கள் சிலர் உளம் மகிழ்ந்திருக்க வேண்டும். இது மட்டும் கிடையாது. இப்ப பாருங்க, ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா, இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு கூட இருக்கிறவங்களும் என்ன செய்யறாங்க, உணம் மகிழ்றாங்களாம். அந்த அந்தணர்களும் உணம் மகிழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. சிவபெருமானை பற்றி இது அறியாமையினாலதான் காட்டுகிறது. அப்ப சிவபெருமானை பற்றி உயர்ந்த தன்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம முன்னாடியே பிரபாதர் நிறைய பொருளர்களை எழுதுறார். வைஷ்ணவா நாம் யதா சம்பு, சிவபெருமான் இருக்கிற மிகச்சிறந்த வைஷ்ணவ பக்தர், கிருஷ்ண பக்தர் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அவரோட உயர்ந்த நிலை தெரியல. அவர் என்ன சதா சர்வ காலமும் பகவானோட சிந்தனையில இருக்கிறதுனால அவருக்கு சதாசிவன் கூட ஒரு பேர் உண்டு. அப்ப எப்பவும் அதே நிலையில அவர் உண்மத்த நிலையில பிரேமையில இருக்காரு. அதனால அவர் பெருமையை கடைபிடிக்கிறார். அவரோட உயர்ந்த நிலை இவங்களுக்கு தெரியல. அதனால இவர் தக்ஷன் சபிக்கிறாரு. தக்ஷன் மட்டும் கிடையாது, நந்தி பகவானும் அந்த என்ன கோபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்க கூட இருந்தவங்களையும் திட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப பொறுமையை அப்ப என்ன பண்றாரு, சிவபெருமான் திரும்ப சபிக்கல. அவர் கூட திட்டி இருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, அமைதியோட இருக்காரு, பொறுமையை காத்திருக்காரு. இதுல இருந்து நம்மளும் அந்த பொறுமையை காக்கணும் அப்படிங்கறத படிக்கிறோம். எடுத்தது எல்லாம் வராது. ஆனா இது மாதிரி படிக்க படிக்க மனம் பண்பட இந்த சின்ன விஷயத்துக்குள்ள நம்ம பெருசு படுத்தாம, அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல சொன்னாங்க, உயர்ந்த குறிக்கோள் நம்முடைய வாழ்வின் இலக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப இந்த சின்ன விஷயத்துக்கு நாம கோபப்பட மாட்டோம். அப்ப இலக்கு தெரியல. இந்த இடத்துல என்ன ஆகுது, இவரு தான் ஒரு உடல் ஆத்மாங்கிறத மறந்துட்டாரு. கோபத்தினால ஆத்திரம் அப்படி கண்ணை மறைக்குது. இன்னொன்னு அவர் தன்னுடைய உறவினரா பாக்குறாரு. சிவபெருமான்
என்னுடைய மருமகன் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு பாக்குறாரு. இது ஆன்மீக தளத்துல ஆத்ம ஞானம் தெரிஞ்சவங்களா இருந்து பயிற்சி பண்ணும் பொழுது அப்ப எல்லாருமே கிருஷ்ணரோட அம்சம். அவர்களும் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா அவங்க மறந்துட்டாங்க. இப்ப எனக்கு ஞாபகம் வந்திருக்கு பகவானோட கருணையினால. நான் இப்ப பயிற்சி பண்றேன், அவங்களும் ஒரு காலத்துல பயிற்சி பண்ணுவாங்க. இது தெரிஞ்சா பொறுமை காக்க முடியும். அவரு அதை உணரல அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இங்க எந்த இடத்துல சொல்றாரு, பிற்பத்தை வந்து சுத்தமா வந்து நந்தி தேவன் செஞ்சது தவறுன்னு மட்டும் ஃபுல்லா தவறுன்னு சொல்லல. வந்து ஏன்னா தலைவன் வந்து ஒருத்தன் வந்து திட்டினாங்க அப்படின்னா தொண்டன் வந்து அதை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். ஆனா அந்தணர்களை திட்டி இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்றாரு. அப்ப என்ன ஆகுது, வலிமை இல்லாதவர்கள் தங்களோட நிலைமையை மறந்து ஒருவரை ஒருவர் சகித்து திட்டிக்கிட்டு அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப நிலைமையே சிக்கலாயிட்டு அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து முக்கியமான விஷயத்துக்காக எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. எல்லாரும் தடுத்து கூட இவர் மேலும் 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 அப்படி கோபத்தை வளர்த்துக்கிறாரு, திட்டுறாரு. அவர் மட்டும் திட்டல, உடனே நந்தி செய்யறாரு. அவர் கூட இருக்கிறவங்களை திட்டுறாங்க. கச்சா முச்சா முச்சான்னு ஆயிடுது அந்த இடமே. அப்ப பௌதிக களமானது நிலை இல்லாதது. ஆன்மீகம் நம்ம பார்த்திருக்கோம் நிலையானது. அப்ப எப்பவுமே ஆன்மீக ஆனந்தமா தான் இருக்கும். அந்த கோபத்துக்கோ பொறாமைக்கோ இடமே கிடையாது. எப்பவும் பிளிஸ் பிளிஸ் பிளிஸ், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். பேரானந்தத்துலதான் எல்லாரும் பக்தர்கள் இருப்பாங்க. இந்த பௌதிக உலகங்கிறது நிலை இல்ல. அப்ப இந்த மாதிரிதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த காரணத்தினாலதான் இந்த நிலையற்ற வாழ்வுனாலதான் நந்தீஸ்வரர், தக்ஷன் மற்றும் இங்கு குழுமி இருந்த அந்தணர்களை போன்றவர்களை கூட ஆத்திரம் வந்து தொத்திக்கிட்டு இப்ப நம்ம எப்படி நினைக்கணும், ஒரு ட்ரெயின் ஜேர்னி, நம்ம ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்டேஷன் வந்தா எல்லாருமே இறங்க போறோம். அது வரைக்கும் அந்த ட்ரெயின்ல இருப்போம் இல்லையா? ட்ரெயினே நமக்கு சொந்தமா? ஆனா நம்ம தெரியாம சொந்த கொண்டாடுவோம். அது போல இங்கேயுமே எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆனா நான் நிரந்தரமா இருக்க போறேன், இதுதான் என்னோட, நான் தான் ஆள போறேன் அப்படிங்கிற அந்த புத்தியினால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். ஆனா இந்த நாளைக்கே நம்ம பிளக்க புடுங்கிட்டாரு, யமராஜர் வந்துட்டாரு, நம்ம மண்டையை போட போறோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு நம்ம யாராவது சண்டை போடுவோமா? இதைத்தான் பாகவதம் சொல்லி தருது. எதுவும் நமக்கு சொந்தம் கிடையாது, அனைத்தும் கிருஷ்ணருடையது. ஏதோ கொஞ்ச நாளைக்கு நீ அனுபவிச்சுட்டு இங்க உட்காந்து யோசிச்சு எதுக்காக நீ பிறந்தன்னு யோசிச்சுட்டு என்கிட்ட வந்து சேருன்னு சொல்றாரு. அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டுன்னா கோபப்பட மாட்டோம். அப்ப கோபத்திற்கான காரணம் இலக்கு தெரியவில்லை. இலக்கு மறந்து போகுது. நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் சகலமும் மறந்து போகுது. இந்த ஆத்மீக ஞானம் வந்துட்டு அப்படின்னா, ஓ நம்ம பக்தர்களா இருந்தாங்கன்னா யோசிப்பாங்க. டக்குன்னு வந்துட்டா கூட அடுத்த க்ஷணம் ஞாபகம் வந்துடும். ஓ அப்படின்னு நான் மன்னிச்சுங்கன்னு சொல்லி சாரி கேட்பாங்க. இந்த மனசுலயா சாரி கேட்பாங்க, நேரம் பண்ணுவாங்க. அந்த இளமையை சரி பண்ணிடுவாங்க. இப்ப சிறந்த வைஷ்ணவர் சிவபெருமான், அதனால பொறுமை காக்குறார், எதுவுமே பேசல. அப்ப அதுதான் வித்தியாசம். ஒரு ஆத்திரப்படுப்பவனுக்கும் ஒரு வைஷ்ணவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஸ்லோகம் மூலம் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது போலாம். பதம் 21. ஏதன்மர்த்தியம் உத்திஸ்ய பகவதி அப்ரதித் ருஹி துர்ஹ்யதி அன்யா பிருதக் திருஷ்டிஸ் தத்வதோ விமுகோ பவேத். மொழிபெயர்ப்பு: வெறுப்பின் காரணமாக தக்ஷனை உயர்வாகவும் சிவபெருமானை தாழ்வாகவும் நினைப்பவர் அறிவில் குறைந்தவர் ஆவர். தக்ஷனோட போஸ்டும் பெருசுதான், பிரஜாபதி தான். ஆனா சிவபெருமானை விட பெரியவர் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப வெறுப்பின் காரணமா தக்ஷனை ரொம்ப உயர்வாய இந்த திட்டுறாங்க. அவரை உயர்வா நினைச்சதுனாலதான் இங்க சிவபெருமான வந்து தாழ்த்திட்டு இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. இது தக்ஷனுக்கு ஆதரவா பேசுறாங்க. அப்ப யார் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா அறிவியல் குறைந்தவர்கள் தான் அப்படி பேசுவாங்கன்னு சொல்லப்படுது. காரணம் அவரது பார்வையில் இருமை உள்ளது, இரட்டைத்தன்மை, விருப்பு வெறுப்பு கோபம் அப்படி எல்லாமே இரட்டைத்தன்மை இருக்கு. அந்த மாதிரி இரட்டைத்தன்மை இருக்கிறதுனால விருப்பு வெறுப்பு இருக்கனால சண்டை. அப்படிப்பட்டவர் தனது உன்னதமான ஆன்மீக அறிவினை விரைவில் இழந்து விடுவர். ஏன் அப்படி கோபப்படக்கூடாது அப்படின்னா அதுல பின்னாடி சாபம் வரும். அந்த சாபத்தினால என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அப்ப நம்ம ரொம்ப முக்கியமா அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும், பொறுமையா இருந்தாகணும். எந்த நிமிஷமும் நான் கிருஷ்ணரின் சேவகன். நந்த தனுஜ கிங்கரம். கிங்கரம்னா என்ன? சேவகன். நந்த மகாராஜாவோட சேவகன். நம்ம எல்லாரோட ஒரே நிலையான போஸ்ட் அது மட்டும்தான். மீதி நம்ம நான் படிச்சிருக்கேன், நான் பெரிய இன்ஜினியர், நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், நான் மாமியார், நான் மருமக, நான் நம்மள அது உடல் சார்ந்து நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையான நிரந்தரமான நம்மளுடைய டெசிக்னேஷன் என்ன அப்படின்னா
அது பகவானோட சேவகன், நித்திய தொண்டன். அதுல எப்படி வெறும் தொண்டன் இல்ல, தொண்டனுக்கு தொண்டனுக்கு தொண்டன், சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட் தான் சொல்றாங்க. தாசானு தாசானு தாசன் நான் படிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோபம் வராது. இலக்கு தெரியவில்லை, வாழ்வின் இலக்கு தெரியவில்லை, நிரந்தரமற்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம எப்ப பாரு சண்டை போடுறோமே தவிர, உயர்ந்த இலக்கு தெரியல. உயர்ந்த இலக்கை நோக்கி பயணப்படும் பொழுது தடைக்கற்கள் வரத்தான் செய்யும். பொறுமையாக இருந்துதான் இருக்கணுங்கிறது தெரியணும். தெரியனாவும் இந்த அல்ப விஷயத்துக்கு சண்டை போட மாட்டோம். ஏன் உயர்ந்த விஷயம் இதை விட உன்னதமா பெரிய பொக்கிஷம் கிடைச்சு போச்சு, அதை யாராவது நழுவ விடுவாங்களா? அதுதான் இங்க சொல்லப்படுது. அதனால ரொம்ப முக்கியமானது. சின்ன ஸ்லோகமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமானது. இங்க பாருங்க, தட்சனை ஆதரிப்பவர்கள் வெறும் உடலை மட்டுமே அறிந்தவர்கள் ஆவர். அந்த உடல் சார்ந்து நான் இந்த இன்னார் இன்னாரு நான் இன்னாருன்னு நம்ம சொல்றோம். சர்வ உபாதி வினீர் முக்த அப்படின்னு படிப்போம். சர்வ உபாதினா என்ன? இந்த உடல் சார்ந்த சில போஸ்ட் பட்டம். நான் இந்த மாதிரி நான் பெரிய ஆர்டிஸ்ட், நான் பெரிய டீச்சர், நான் பெரிய IAS, நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, இல்ல நான் ஒரு மனைவி, நான் கணவன், இதெல்லாம் நம்மளுடைய உடல் சார்ந்த உறவுகள். அப்படி இல்லாம நம்மளோட ஒரே ஒரு ஸ்வரூபம் கிருஷ்ணரோட சேவகன், அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இத மாதிரி பண்ண மாட்டோம். இப்ப தக்ஷன் உடலை சார்ந்துதான் இருக்கான், அப்ப அதனால அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது. அப்ப என்ன செய்யறாரு, இந்த இடத்துல என்ன ஆகுது, வெறும் உடலை மட்டுமே அறிந்தவர்கள் ஆவார் என்பது முதல் சாபம். இப்ப சாபம் வேற விட்டுறாரு. அவன் உடலை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்குமா, ஆத்ம ஞானமே இவனுக்கு வராது அப்படின்னு ஒரு சாபம் விட்டாரு. என்ன ஆகும், நான் உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு தெரியும் பொழுது இந்த ஆத்மாவா அப்படின்னா என்னோட நிலைமை என்ன, இதற்கு எனக்கு என்ன வேற கனெக்டிவிட்டி, நான் எங்கிருந்து வந்தேன், திரும்ப எங்க செல்வேன் அப்படின்ற ஒரு கேள்வி. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அப்ப அந்த மாதிரி கேள்விக்கு வரும்போதுதான் என்ன ஆகும், அவன் அதுக்கான விடையை தேடுவான், அந்த சத்சங்கத்தை நோக்கி பயணப்படுவான். சத்சங்கம் கிடைக்கும் போது பல விடைகள் கிடைக்கும், பக்தி துண்டு பண்ணுவான். அப்ப இந்த மாதிரி நான் உடல் மட்டும் தெரிஞ்சிருச்சு, அதுல இருந்து மீளவே முடியாது, பக்தி தொண்டுக்கே வர முடியாது. இது மிகப்பெரிய சாபம். அதனால அந்த கோபத்துக்கான இடத்துலயும் நம்ம இருக்கக்கூடாது, அது சாபமும் பெறக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இதுல தெரியலாம். அறிவில்லா தட்சனை ஆதரிப்பவர்களும் தங்களது உண்மையான அறிவினை இழந்துப்பவர்கள். அந்த தட்சனை யாரெல்லாம் ஆதரிச்சு இந்த உடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானோ, அவங்க கூட யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கனோ அவனுக்கும் இதே கதை. அதுதான் அசத் சங்க தியாக வைஷ்ணவேர் ஆச்சார நம்ம பார்த்திருக்கோம். வைஷ்ணவரோட ஒரு குறிக்கோள் என்ன, அவங்க எதை பின்பற்றுவார்கள் அப்படின்னா அசத் சங்க தியாக. நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சு இந்த பௌதிகமா யோசிக்கிறவங்க, நிரந்தரமற்ற விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கறவங்கள முதல்ல தள்ளி வச்சிருவாங்க. அது கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றாங்க, அது கட் பண்ண தெரியணும், தெரிஞ்சாதான் நம்ம என்னாக்கும் படிப்படியா முன்னேறுவோம். அந்த மாதிரி கட் பண்ணி அவங்களை விலக்கி வைப்பதே அவர்களுக்கு செய்யும் தொண்டு. போய் ஈசிக்கிட்டு அவனும் உருப்படாம நம்மளும் உருப்படாம இருக்கிறது இல்ல, அவனும் உயர வேண்டும், நாமும் உயர வேண்டும். உயர்வதை பத்தி தான் பாகவதம் படிக்குது, சொல்லி தருது. அப்ப தக்ஷன் மற்ற லோகாயுத மனிதர்களை போல் தனது உடலாக மட்டுமே கருதுபவர். அப்படிதான் லோகாயுத மனிதர்கள் மாதிரி உடல் மட்டும்தான் அவர் எப்பயுமே கருதிட்டு இருப்பாரு. அதை தாண்டி அவர் யோசிக்க மாட்டாரு. பெரிய சாபம், அதுல இருந்து மீளவே முடியாது. அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால அதற்குரிய வசதிகள் அனைத்தும் பெறவே முயற்சிக்கிறார் என்று நந்தியம் பெருமான் கூறுகிறார். அப்ப என்ன ஆகுது, நான் உடல் சார்ந்து இருக்கேன்னா நம்ம சொகசிக்கேட்டா இந்த என்ன இப்படி அனுபவிக்கலாம், எப்படி போலாம், என்ன செய்யலாம், சந்தோஷம் எங்க கிடைக்குது என்னங்கன்னு உண்மையான சந்தோஷத்தை விட்டுட்டு, நிரந்தரமான சந்தோஷத்தை விட்டுட்டு இந்த டெம்பரரியான சந்தோஷத்தை மட்டும்தான் தேடுவாரத்துக்கு போயிட்டே இருப்பான். அந்த நிரந்தர ஆன்மீக ஆனந்தத்தை அடையவே மாட்டாங்க, தேடவும் மாட்டாங்க. தேடினாதானே கிடைக்கும். அதனால அது பெரிய சாபம். அந்த மாதிரி ஆளாக கூடாதுங்கிறத நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். அப்ப பாருங்க, தான் உடலின் மீது அவ்வுடலுக்குரிய உறவுகளான மனைவி, மக்கள் போன்றார் மீதும் அளவு கடந்த பற்றுடையவர் அவர். நான் எனது மீ அண்ட் மைண்ட் அதுலதான் இருப்பான், மீ அண்ட் மைண்ட்லயே இருப்பான். நான் எனது, என்னோட வீடு, என்னோட உறவு, என்னோட சுற்றம், எனக்குதான் எல்லாம் சொந்தம், நான் தான் இதே புத்தியில தான் இருப்பான்னு சொல்லி சாபத்தை கொடுத்துடுறாரு. இவையெல்லாம் ஆத்மாவின் என்று வேறானவைகள். இதுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம். ரெண்டு மூணு. இது தெற்கு அப்படின்னா அது வடக்கும் தெற்கும் சேருமா, வேறு பாதை. அப்ப இவையெல்லாம் ஆத்மா என்று வேறு வகைகளாகும். ஆகையினால் நந்திய பெருமானது சாபமானது தட்சனை ஆதிப்பவர்கள் தமது ஆத்மாவின் உன்னதமான அறிவினை இழப்பார்கள் என்பதாகும். அவர் என்ன சொல்றாரு, தட்சனை ஆதரிக்கிறவங்களுக்கும் சேர்த்து சாபம், தட்சனுக்கும் சேர்த்து சாபம், குரூப்புக்கே சாபம்.
அப்ப யாருமே இதுல இருந்து மீள முடியாது. அதனால அவர்கள் முழுமுதற் கடவுளை பற்றி அறிவினையும் பெறாது போகிறார்கள். அவனை என்ன அறிவு கிடைக்கும்? என்னதான் எப்படிதான் இருப்பாங்க? கர்மகாண்ட விஷயங்களை பற்றியே அதிக ஆர்வ உடையமா இருப்பாங்க. பணம் தரும் செயல் நோக்குகளை நோக்கிதான் போயிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி அவங்க யோசிக்கவே முடியாம போயிடும். அப்ப என்ன ஆகும்? இது செஞ்சா இது நடக்கும், இது செஞ்சா இது நடக்கும். அதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? சொர்க்கம் வரைக்கும் போவான். அதை தாண்டி ஆன்மீக உலகத்துக்கு போவதற்கு முயற்சியும் பண்ண மாட்டான். அவனுக்கு அதுல என்ட்ரியும் கிடையாது. அதனால நம்ம எப்படி இருக்கக்கூடாது, யாரை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு இங்க கத்துக்கிறோம். சிவபெருமானை போல் பொறுமையாக இருக்க வேண்டும், அசத் சங்கம் தியாகம் செய்ய வேண்டும். இப்ப எடுத்ததும் நம்ம சபையில தனியாவே கூட நம்ம அந்த மாதிரி யாரையும் திட்டக்கூடாது. சபையில இன்னும் அதை செய்யவே கூடாது. ஏன்னா சபைங்கும் போது பாருங்க, குரூப்பா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. அப்படியே ஒட்டுமொத்துக்கு சாபம் கிடைக்குது. அப்ப ரொம்ப நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியுது. இப்ப பதம் 22 போகலாம். இது 2 ஸ்லோகத்துல ஏதாவது கருத்து சொல்ல வேண்டி இருக்கா? சிவபெருமான் எல்லாம் அனைத்தையும் அறிந்தவர், அதனால எதுவும் பாதிப்பை அடையல, அப்படியே அமைதியா பொறுமையா இருக்காரு. ஆனா தக்ஷன் என்ன ஆகுறாரு? தன் உடல் நினைக்கிறதுனால இவ்வளவு ரகலம் நடக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறோம். தக்ஷன் பொறுமையாக இல்லை, அவரை சார்ந்தவர்களும் பொறுமையாக இல்லை. அடுத்து போலாமா? பதம் 22. கிருகேஷு கூட தர்மேஷு சக்தோ கிராமியசு கேச்சயா கர்ம தந்திரம் விதனுதே வேதவாத விபன்னதி. மொழிபெயர்ப்பு யாராச்சும் படிங்க. சமயத்தன்மை கொண்ட இல்லறத்தான் பொருள் இன்பங்களினாலும் வேதங்களின் மேம்போங்கான விளக்கங்களினாலும் கௌரவப்படுவதோடு தனது அனைத்து ஞானங்களையும் இழந்து பலன் தரும் செயல்களை எல்லாம் என்று கருதி அவற்றின் மீதே பற்று வைக்கிறான். பொருளுரை: இவ்வுடல் மட்டுமே தான் நிலையானது என்று நினைப்பவன் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பலன் தரும் செயல்களின் மீது பற்றுடையவனே ஆகிறான். சாதுர்மாசிய விரதம் இருப்போம் தேவலோகத்தில் நிலையான இன்பத்தினை அடைகிறான் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவத்கீதையோ மலரின் மென்மையான வேத மொழியினால் கௌரவப்படுவர்கள் தமது உடல்களை மட்டுமே அறிந்தவர்கள் என்று கூறுகிறது. அவர்களை பொறுத்தவரையும் தேவலோகத்து இன்பமே எல்லாமே விடுகிறது. அதற்கு மேலாக ஆன்மீக உலகம் அல்லது கடவுளின் மண்டலம் ஒன்று இருப்பதையோ ஒருவரால் அங்கு போக முடியும் என்பதனையோ அவர்கள் அறிந்தவர். இவ்வாறு அவர்கள் தங்கள் உன்னதமான ஆன்மீக ஞானத்தினை இழந்தவர்கள் ஆகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மறுபிறவியில் இந்திரலோகத்தையோ சொர்க்கலோகத்தையோ அடைவதற்கு இப்பிறவியில் இல்லற வாழ்விற்குரிய ஒழுங்குமுறை விதிகளை மிகவும் எச்சரிக்கையுடன் கடைபிடிக்கின்றனர். அவர்களே இங்கு ராமிய சுகத்தில் பற்றுடையோர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதாவது நித்திய ஆனந்தமான ஆன்மீக வாழ்க்கை ஞானமின்றி பொருள் இன்பமே குறிக்கோளாக உடையவர்கள் என்று பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா படிச்சீங்க. ஹரிபவன். அப்ப இங்க பாருங்க, போலியான சமயத்தன்மத்தை கொண்ட இளரத்தான் பொருள் இன்பங்கள். இப்ப பாருங்க, அத நான் எனது அப்படின்னு மட்டும்தான் நினைப்பான். உடல் நான் நினைக்கிறதுனால என்னாகும், அவன் அந்த பொருள் ஈட்டுறதுலயும் அதை எப்படி சந்தோஷமா செலவு பண்றது அப்படிதான் இருப்பான். அப்ப பொருள் இன்பங்களாலும் வேதங்களின் மேம்போக்கான விளக்கங்களில் ஆழ்ந்து யோசிக்கிறது இல்ல. வேதத்துல என்ன சொல்லுது? ஆக்சுவலி எல்லா வேதத்தோட சாரமும் பகவானை புரிந்து கொள்வது, அதுக்குதான் வந்துச்சு. ஆனா அதோட நின்னுடுவான் அவன். அதோட விளக்கம் மேம்போக்கான விளக்கங்களால கவரப்படுறான். அப்ப வேதத்துல இதெல்லாம் சொல்லலன்னு அர்த்தம் கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவன் மேம்போக்காதான் புரிஞ்சுப்பான். அதோட ஆழ்ந்து யோசிக்கிறதுல புரிந்து கொள்வதில்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மேம்போக்கான விளக்கத்துல மட்டும் கவரப்பட்டுட்டு என்ன செய்யறான்? எல்லா ஞானத்தையும் இழந்து பலம் தரும் செயல்கள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அது மீதுதான் பற்று வைக்கிறான். பலம் தரும் செயல்கள் என்னன்னா கர்ம காண்டங்கள் செயல்கள். இது செஞ்சா இது நடக்கும், ராஜசூய ஆகுங்கிட்ட நான் பெரிய ராஜா ஆயிடுவேன், இல்ல அப்ப என்ன புத்திர காமேஷ்டி யோகம் செஞ்சா நல்ல புத்திரன் கிடைப்பான், நான் இது பண்ணா இது நடக்கும், இது பண்ணா இது நடக்கும், நான் என்ன செய்யணும்? அந்த யாகம் செய்யறதுக்கு யஜ்யம் பண்றதுக்கு நான் பொருள் ஈட்டுவேன், நான் பெரிய ஆளாயிடுவேன். அப்ப அதை மட்டும் பண்ணிட்டு இருப்பான். இப்படி நடந்தா எங்க வரைக்கும் போவாங்கிறது தான் பொருளுரையில சொல்லப்பட்டிருக்கு. இவ்வுடல் மட்டுமே தான் நிலையானது என்று நினைப்பவன், நான் அந்த உடம்பு நான் நிலையா இருப்பேன், இது டெம்பரரிங்கிறது உனக்கு புரியறது இல்ல.
அப்ப அந்த மாதிரி நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க பலன் தரும் செயல்களின் மீதுதான் பற்றுடையவன் ஆகிறான். அதுல மட்டும்தான் ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கான். அப்ப சாதுர்மாச விரதம் 4 மாசம் நான் விரதம் இருந்தா நான் ரொம்ப நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுல என்ன ஆகுது, தேவலோகத்தில் நிலையான இன்பத்தை அடைகிறான். அப்போ தேவலோகம் சொர்க்கலோகம் வரைக்கும் போகலாம், தேவலோகர்கள் வரைக்கும் போவான். ஆனா பகவத்கீதை என்ன சொல்லுது, பகவத்கீதையும் மலரினும் மென்மையான வேத மொழிகளினால் கவரப்படுபவர்கள் தாங்கள் உடலை மட்டுமே அறிந்தவர்கள் என்று கூறுகிறது. திரும்ப 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 அந்த ஆத்ம ஞானம் இல்லாம உடலை மட்டுமே தெரிஞ்சுக்கிறவங்க அறிவில் குறை உறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவு இல்ல அவங்களுக்கு. அப்ப என்ன ஆகுது, இந்த வேதத்துல மலர் சொற்கள் ரொம்ப அருமையான வார்த்தைகள் இருக்கும், அதுல மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கவர்ச்சி இருக்கும். அதனால அவன் என்ன செய்வான், இதை நான் சொன்னா இது எனக்கு கிடைக்கும்னு அந்த பலன் தரும் செயல்களையே தான் சொல்லிட்டு இருப்பான். அது மாதிரி பகவத்கீதை அதை அனுமதிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை தேவலோகத்து இன்பமே எல்லாம் ஆக்கி விடுகிறது. அந்த தேவலோகம் இன்பம் கிடைச்சா போறோங்கிறாங்க. அது மட்டும் போதுமா? தேவலோகத்தை பத்தி நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோம், அது சொல்லுங்க பாக்கலாம். யார் சொல்றீங்க? தேவலோகம் வரைக்கும் போனா என்ன நடக்கும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்மளோட அந்த அந்த இது சுகர் நம்மளோட அந்த புண்ணிய கர்மங்களுக்கு முடிஞ்ச உடனே திருப்பி நம்மள அங்க இருந்து தள்ளி விட்டுருவாங்க பூலோகத்துக்கு. கரெக்டா சொன்னாங்க மாதாஜி. புண்ணிய கர்மங்கள் மட்டும்தான் கிடைக்கும். அது போய் தீர்ந்து போன உடனே பொச்சம் நம்ம வந்து விழுந்துடணும். அது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு ஏரோப்ளேன் போயிட்டே இருக்கு, எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா எப்படி ஏரோப்ளேன் பொத்தேன்னு வந்து விழுமோ, அது போல நம்மளுடைய புண்ணிய அக்கௌண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பொத்துன்னு திரும்ப மீண்டும் பிறக்க வேண்டும். பிறப்பு சக்கரத்திலேயே இருப்போம். அது அப்ப என்ன இப்ப இங்கேயும் தான் பிறக்க இருக்கிறோம், அங்கேயும் தான் பிறக்க இருக்கிறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பூமியில பிறந்து இறப்பதற்கும் தேவலோகத்தில் பிறந்து இறப்பதற்கும் என்ன வித்தியாசம்? வேணா கூடுதலான வாழ்நாள் உண்டு, இன்பங்கள் அதிகம், ஆனால் பிறப்பு இறப்பு கட்டாயமா உண்டு. அப்புறம் அதுக்கு எதுக்கு போய் அங்க போகணும் இல்லையா? அப்ப அதான் நம்ம யோசிக்கணும். அறிவுடையோன் இத்தகு விஷயங்களில் கவரப்படுவதில்லை. நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம் நம்ம இல்லையா? அப்ப என்ன ஆகுது, நான் உடல் அல்ல ஆத்மா, பகவானுடைய அங்க உறுப்பு, பகவானுக்கு சேவை செய்வதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க இந்த தேவலோகத்தோட ஸ்டாப் ஆக மாட்டாங்க. அங்கேயும் வந்து இது உண்டு, வாழ்க்கை முனி ரொம்ப இனிமையா இருக்கும். ரொம்ப இன்னும் பாத்தீங்கன்னா புலன் இன்பம் ஜாஸ்தி. ஆனா அதே மாதிரி ஆயுட்காலமும் ஜாஸ்தி ஆயுட்காலம் ஆனா கூட திரும்பவும் பிறந்தே ஆகணும். அப்ப அது மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மேலாக ஆன்மீக உலகம் அல்லது கடவுளின் மண்டலம் ஒன்று இருப்பதையோ ஒருவரால் அங்க போக முடியும் என்பதனையோ அவர்கள் அறிந்தவர்கள் இவ்வாறு அவர்கள் தங்கள் உன்னதமான ஆன்மீக ஞானத்தினை இழந்தவர்கள் ஆகிறார்கள். அவங்களுக்கு அதுக்கு மேல ஆன்மீக உலகம் அல்லது கடவுளோட மண்டலம் ஒன்று இருப்பதையோ அங்க போக முடியும் என்பதை அவர்கள் அறியாருன்னு போட்டிருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு மேல அங்க இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா உடலை மட்டும் அறிஞ்சவங்களால மதச்சு இதுல அறிந்தவர்னு இருக்கு, உங்க யாரோட புக்லயாவது அறியாதுன்னு போட்டிருக்கான்னு பாருங்க. ஏன்னா இது வேற புது எடிஷன், இது அப்படிதான் வரணும். அதுக்கு மேல ஆன்மீக உலகம் கடவுளோட மண்டபம் இருப்பதையோ ஒருவரால் அங்க போக முடியும் என்பதனையோ அவர்கள் அறியாதவர்கள்னு வரணும். இருந்தா மாத்திக்கோங்க. இவ்வாறு அவர்கள் தங்கள் உன்னதமான ஆன்மீக ஞானத்தை இழந்தவர்கள் ஆகிறார்கள். அவங்களுக்கு அது தெரியல, தெரியாததுனாலதான் அந்த ஞானமே இல்லாம போயிடுது. அப்படிப்பட்டவர்கள் மறுபிறவில் இந்திரலோகத்தையோ சொர்க்கலோகத்தையோ அடைவதற்கு இப்பிறவில் இல்லற வாழ்விற்கு உரிய ஒழுங்குமுறை விதிகளை மிகவும் எச்சரிக்கையுடன் கடைபிடிக்கின்றன. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன செஞ்சா நான் சொர்க்கம் வரைக்கும் போவேன், நான் ஹாப்பியா இருப்பேன், என் மனைவி மக்களோட சந்தோஷமா இருப்பேன், அது மட்டும்தான் அங்க சொல்லப்படுது. அதனால அவங்க அதெல்லாம் எச்சரிக்கையோட கடைபிடிப்பாங்க. அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. அவர்களே எங்கு கிராமிய சுகத்தில் பற்றுடையோர் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த கிராமிய கதைன்னு சொல்லுவாங்க. இந்த இங்க உள்ள லோகாயுத விஷயங்களை மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. எப்படி வீட்டை முன்னேற்றது, பொருளாதார வசதியோட இருப்பது மட்டும்தான் பார்ப்பாங்க. அதாவது நித்திய ஆனந்தமான ஆன்மீக வாழ்க்கைக்கு ஞானமின்றி பொருள் இன்பமே குறிக்கோளாக உடையவர்கள் என்று பொருளாகும். நித்தியமான ஆனந்த ஆன்மீக வாழ்க்கை என்ற நினைப்பே சுத்தமா இருக்காது. ஏன்னா இந்த சாபம் வந்ததுனால அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அப்ப தக்ஷன் போல் நாம இருக்கக்கூடாது. தக்ஷன் மாதிரி இருந்து சாபம் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து இதை தாண்டி யோசிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுது. இதுல எதுவும் பாயிண்ட் ஆட் பண்ணணுமா?
மாதாஜி அடுத்த ஸ்லோகா போறதுக்குள்ள 40 மினிட்ஸ் முடிஞ்சிடும். நம்ம இப்ப அடுத்த ஸ்லோகா போகும்போது இப்ப மீட்டிங் எண்ட் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிடலாமா எல்லாரும்? 40 மினிட்ஸ் முடியும். இப்ப மணி என்ன மாதாஜி? ஓகே ஓகே. ரெக்கார்டிங் டைம் வந்து 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ்ல எண்ட் ஆயிடும். அதனால இப்ப அடுத்த ஸ்லோகம் போறீங்கல்ல, அது அடுத்தது எடுத்துக்கிறேன். அடுத்த ரெக்கார்ட். ஓகே திரும்ப ஓகே எல்லாரும் ஓகே 5 மினிட்ஸ். புரியுது புரியுது. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ.